இனி கிரைண்டருக்கு வேலை இல்லை. இட்லி தோசை ஆப்பத்துக்கு தனித்தனியாக மாவரைக்க தேவையில்லை. அது எப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லைனா கப்போ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே இதில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி, நீங்கள் நார்மலாக எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி நல்லா உருண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கருப்பு கவுனி அரிசியில் நான் செய்ய போகிறேன். அதனால் கருப்பு கவுனி அரிசி 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை ஆப்பம்னு செய்யும் போது ஒரு விதமான வழுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணி பண்ணுங்கள். சுத்தமாக அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது அரிசி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக குதிரைவாலி அரிசி, மாப்பிள சம்பா இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ராகி கூட ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய கசடு வரும். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன். நல்லா தெளிஞ்சு உள்ளே இருக்கிற அரிசி தெரிகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிடலாம். கருப்பு கவுனி அரிசியை நம்ம கழுவாமல் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நல்ல கருப்பாக தண்ணி வரும். ஸோ அதனால் நல்லா தெளிகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாம். உளுந்தை எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கருப்பு கவுனி அரிசி கண்டிப்பாக ஊறணும். ஸோ 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மட்டும் உளுந்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். உளுந்து வாங்கும் போது நல்ல உருட்டு உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா உபரியாக வரும். உளுந்தில் ஒரு பச்சை வாசனை வரும். அதனால் ஒரு 4லேருந்து 5 டைம் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு சரியாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. மாவு அரைக்கும் போது நல்ல உபரியாக வரும். மாவு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை இந்த உளுந்துலேயே ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இதை ஊற்றியே நம்ம மாவு ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் மாவு அரைக்கிறதுனால மிக்சி சூடாகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஐஸ் வாட்டரோ இல்லைனா ஐஸ் கட்டியோ யூஸ் பண்ணி அரைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. மொத்த உளுந்தையும் உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும். கிரைண்டரில் அரைச்சி செஞ்சால் தான் இட்லி தோசை ஆப்பம்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. மிக்ஸி ஜார்லேயே சூப்பராக அரைக்கலாம். ஆனால் நல்லா பார்த்து பக்குவமாக பர்ஃபெக்டாக அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுக்கலாம். மிக்ஸி ஜார் நடுநடுவில் கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான குவான்டிட்டியில் மாவெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸி ஜார் சூடாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் சூடாகாமல் பார்த்துக்கலாம். எல்லாருமே ஒரே ரேஷியோவில் போட்டு தான் மாவு அரைப்போம். ஆனால் இட்லி மட்டும் பந்து போல் சரியாக வராது. அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உளுந்து அரைச்ச உடனேயே கைவிட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து விடுங்க. மாவு நல்லா லேஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி மாவை அரைச்சிட்டு இது கூட கலக்கணும். மாவை கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரைண்டரில் அரைக்கும் போது இந்த மாதிரி நம்ம அடித்து கலந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு மாவு வருதோ அந்த அளவுக்கு வரும். மிக்சியில் அரைக்கும் போது அந்த அளவுக்கு வராது. அதனால தான் நம்ம கைவிட்டு நல்லா அடித்து கலந்து விடுறோம். மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற இட்லி நல்ல பந்து போல் நல்லா சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறமா நல்லா லேஸாகி மாவு நல்லா உபரியாயிருக்கு. நம்ம அரைக்கிற மாவுடைய கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருந்தாலே இட்லி தோசை எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். முக்கியமாக இட்லி நல்லா பந்து போல் வரும். உளுந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். அரிசி அரைக்கிறப்போ ரொம்ப நைஸாக அரைச்சிடாம ரவை மாதிரி கொஞ்சம் குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இட்லிக்கு செய்யும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் தேவைப்படும் போது ஆப்பத்துக்கு தோசைக்கெலாம் எடுத்து கரைச்சிக்கலாம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. அரிசியை மொத்தமாக அரைச்சிடாமல் 3 to 4 டைம்ஸ் கிட்ட டிவைட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரிசி அரைச்சதுக்கப்புறமா செகண்ட் டைம் அரைப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் கொஞ்சம் புதுசாக வடித்த 1 கப் அளவுக்கு சாதம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் சாதம் சேர்த்து அரைக்கிறதுனால ஒரு விதமான வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் கடைசி டைம் அரிசி அரைக்கும் போது சாதம் சேர்த்து அரைக்கிறத விட நம்ம 3 to 4 டைம்ஸ் கிட்ட டிவைட் பண்ணி அரைக்கிறோம் இல்லையா? அதில் செகண்ட் டைமே நம்ம சாதம் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சாதாரணமாக அரிசியை சேர்த்து அரைச்சிருவோம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் நார்மலாக இருக்கும். வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசி உளுந்து எல்லாத்தையுமே அரைச்சி ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ கை விட்டு நல்லா அடித்து கலந்து விடுங்க. நம்முடைய கை சூட்டுக்கு சீக்கிரமாக மாவு புளிச்சு வரும்.
லேசாக கலந்து விட்டுறாம நல்லா கை வச்சு எந்த அளவுக்கு அடித்து கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா லேசாகி வரும். மாவு நல்லா உபரியாகும், சீக்கிரமாக பொங்கி வரும். இப்போ பனி டைமாக இருக்கிறதுனால மாவு சரியாக பொங்கி வரல அப்படின்னா அது பொங்கி வரதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு அரைச்சு நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைங்க, அப்போ தான் மாவு சீக்கிரமாக புளிச்சு வரும். மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். மூடி போடும் போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லிட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேப்பில் கொஞ்சமாக பேப்பர் வச்சு விட்டுருங்க. சரியாக 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்ல மேகம் போல் நல்ல பொங்கி வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். முக்கியமாக இட்லி நல்ல பந்து போல் வரும். இப்போ கரண்டியை வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல பொங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம செய்கிற இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வருங்க. எப்பயும் கிரைண்டரில் மாவு அரைச்சாதான் இந்த மாதிரி நல்ல பொங்கி நல்ல உபரியாகி வரும். மிக்சியில் மாவு அரைச்சோம் அப்படின்னா அந்த மாவு அரைச்சதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா மாவு நல்லா பொங்கி நல்லா உபரியாகி வரும். நம்ம செய்கிற ரெசிபியும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மாவை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மாவு அரைச்சிட்டு ஒரு சில பேர் உப்பு சேர்த்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க. மாவு சீக்கிரமாக தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும், சீக்கிரமாக புளிச்சு போன மாதிரி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்புறம் நம்ம செய்யும் போது இருக்காது. ஸோ அதனால் இட்லி, தோசை, ஆப்பம்னு நம்ம தனித்தனியாக எடுத்து செய்வோம் இல்லையா, அப்போ தேவையான அளவுக்கு சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த மாவில் நம்ம பணியாரம் கூட செய்யலாம். பணியாரம்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஸ்வீட்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம உப்பு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக வராது. ஸோ அதனால் தேவைப்படுறப்ப எடுத்து சேர்த்துக்கலாம். இட்லி பிளேட்டில் துணி போட்டுட்டு இட்லி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். துணி போடாமல் இட்லி மாவு ஊற்ற போகிறீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வைங்க, அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டை வச்சுருங்க. அந்த இட்லி பிளேட்டை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து செகண்ட் பிளேட்டு வைக்கலாம். அப்போ தான் வந்து அடித்தட்டு இட்லி மாவு மேல் தட்டில் ஒட்டாமல் இருக்கும். கவுனி அரிசியில் இட்லி செய்கிறதுனால கரெக்டாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அப்போ தான் வந்து இட்லி மாவு நல்லா வெந்து வரும், கையில் ஒட்டாமல் இருக்கும். கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா வெளியில் எடுத்துடலாம். கவுனி அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். துணியிலேருந்து இட்லியை ஒட்டாமல் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் எடுத்துடலாம். நார்மலாக செய்கிற இட்லியை விட கருப்பு கவுனி அரிசியை வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்ல பந்து போல் இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி அரிசியில் செய்கிறப்போ அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக அந்த வழுவழுப்பு தன்மை தெரியாது. இட்லிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி சைட் டிஷ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாவில் நல்ல கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. கல் தோசை மாதிரி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்லா தட்டையாக அகலமாக இருக்கிற மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டும் எடுக்கலாம், இல்லைனா அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சு அப்படியே மடிச்சும் எடுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போடுறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா தேய்ச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நல்ல கிறிஸ்பியாக நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும். இதுலேயே நீங்கள் மசாலா தோசை கூட ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக செய்கிற தோசையை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் டைம் கருப்பு கவுனியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் தோசையை விட கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் செய்ய சொல்வாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்ல சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான சைட் டிஷ் கூட நம்மளுடைய சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். இட்லி பொடி ரெசிபிலாம் கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாவில் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். தோசை கரைச்சதை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அதுக்கு ஏற்றா போல் சால்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்பம் கடாய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தான் மாவு ஊற்றணும். மாவு ஊற்றும் போது நல்லா புஸ்ஸுன்னு சவுண்டு வரணும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து ஊற்றி நல்லா சுற்றி விடுங்க.
ஆப்பக்கடாயில மாவு ஊத்துனதும் நல்ல புஸ்ஸுன்னு சவுண்டு வரணும். உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டியா ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி வந்தாலே ஆப்பம் நல்லா சூப்பரா வரும்னு அர்த்தம். சுத்தி கொஞ்சமா நெய் இல்லன்னா எண்ணெய் ஊத்திக்கோங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு ஆப்பம் ஊத்துனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்பம் ஊத்தும்போது ஒரு காட்டன் துணிய வச்சு நல்லா தேய்ச்சுட்டு ஊத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா வரும். சென்டர்ல நல்ல சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்கணும். சுத்தி நல்லா கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல இருக்கணும். அதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஆப்பம். ஒரே மாவுல இட்லி, தோசை, ஆப்பம்னு எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்ல, இதே மெத்தட்ல, இதே டிப்ஸோட நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பரா செய்யலாம். ஒரே ஒரு டைம் கருப்பு கவுனி அரிசிய வச்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நார்மலா செய்ற இட்லி, தோசை, ஆப்பத்த விட இந்த கருப்பு கவுனி அரிசியில செய்றத தான் நீங்க மோஸ்ட்லி லைக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாவும், ஹெல்தியாவும் இருக்கும். இதே மாவுல நீங்க பணியாரம் கூட செய்யலாம். பணியாரத்துக்கு இட்லி மாவு விட இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அரிசி மாவு ஆட் பண்ணி காரமோ இல்லைன்னா இனிப்போ செஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இட்லி கரைக்கிற மாவுலேயே எல்லாருமே தோசை செய்வோம். ஆனால் ஆப்பத்துக்கு தனியாக தான் மாவு அரைப்போம். தேங்காய் பால், ஈஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து புளிக்க வச்சு அந்த மாதிரி தான் மாவு அரைப்போம். ஆனால் ஒரு கப் புதுசாக வடித்த சாதம் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதே மாவில் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக ஆப்பமும் ஊற்றலாம். ரொம்ப பழைய சாதமாக சேர்த்துறாதீங்க. புதுசாக வடித்த சாதம் சேர்த்திங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு கூட மாவு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.